அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை பற்றி விரிவாக காணலாம். இது என்று முதல்வர். நவம்பர் 1ஆம் தேதி வேளச்சேரி மற்றும் கோயம்பேடு மேம்பாலங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 1, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி சென்னை மாவட்டம் வேளச்சேரி விஜயநகரம் சந்திப்பில் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தரமணி இணைப்பு சாலை மற்றும் வேளச்சேரி புறவழிச்சாலையை இணைக்கும் 2ஆம் அடுக்கு மேம்பாலத்தை திறந்து வைத்தார். இம்மேம்பாலத்தின் நீளம் 1028 மீட்டர் ஆகும். இம்மேம்பாலத்தின் இருபுறமும் 7.5 மீட்டர் அகலம் கொண்ட சேவை சாலைகள் மற்றும் நடைபாதையுடன் கூடிய மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோயம்பேடு ஜவஹர்லால் நேரு சாலையில் காளியம்மன் கோவில் தெரு மற்றும் சென்னை புறநகர் பேருந்து நுழைவு வாயில் சந்திப்பில் 93 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இம்மேம்பாலம் 980 மீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலை மேம்பாலமாகும். இந்த மேம்பாலமானது 1.20 மீட்டர் அகலத்திற்கு மையக்கடுப்புடன் கூடிய இருபுறமும் 7.5 மீட்டர் அகலமுள்ள ஓடுதளம் கொண்ட சாலை மேம்பாலமாகும். மேம்பாலங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் காரில் சென்று மேம்பாலத்தை பார்வையிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி ஒரு கொரோனா பெருந்தொற்று குறைந்ததையொட்டி மடுவின்கரை சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு சென்று மீண்டும் பள்ளிக்கு பயில வருகை தந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி அன்புடன் வரவேற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி 2021-22ஆம் ஆண்டிற்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டிய தொகையான ரூபாய் 1178.12 கோடியை உடனடியாக விடுவிக்குமாறு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய வளாகத்தில் 75வது சுதந்திர திருநாள் கொண்டாட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் தொடர்புத்துறை சார்பில் இந்திய விடுதலை போரில் இன்னுயிர் ஈந்தும் இடுக்கண்கள் ஏற்றும் சொல்லொன்னா தொல்லைகளுக்கு ஆட்பட்ட தியாகிகளின் வீர பெருமிதங்களை நினைவு கூர்ந்து போற்றும் வகையில் விடுதலை போரில் தமிழகம் என்ற மாபெரும் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய வளாகத்தில் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 150வது பிறந்த ஆண்டினை முன்னிட்டு அவரது வாழ்க்கை வரலாறு குறித்த நகரும் புகைப்பட கண்காட்சி பெருந்தினை பார்வையிட்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நவம்பர் 1ஆம் நாளை எல்லை போராட்ட தியாகிகள் நாளாக அனுசரிக்கும் வகையில் எல்லை போராட்டங்களில் நேரடியாக ஈடுபட்டு சிறை சென்று தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் எல்லை போராட்ட தியாகிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு நேர்வாக ஒவ்வொருவருக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மற்றும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தக பைகளை வழங்கினார். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மீன்பிடி குறைவு கால நிவாரண தொகையை ரூபாய் 6000 உயர்த்தி வழங்க நவம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கூட்டுறவு நிறுவனங்களில் 5 சவரனுக்கு உட்பட்டு பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து நவம்பர் 1ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஜெய்பீம் போன்ற படங்கள் இன்னும் ஏராளமாக வர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடிகர் சூர்யா மற்றும் படக்குழுவினரை பாராட்டினார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். ஜெய்பீம் திரைப்படத்தை பார்த்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடிகர் சூர்யா மற்றும் படக்குழுவுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார். பார்வையாளர்களின் மனதில் தாக்கத்தையும் அதன் விளைவாக சமூகத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்படுத்துவதுதான் சிறந்த ஒரு கலைப்படைப்பு. நடிகர் சூர்யா வழக்கறிஞர் சந்துருவாக வாழ்ந்துள்ள ஜெய்பீம் திரைப்படத்தை நேற்று பார்த்தேன். அத்திரைப்படம் என்னுள் ஏற்படுத்திய அதிர்வுகள் ஏராளம். படம் எடுத்து அதோடு நில்லாமல் பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கத்தின் மேம்பாட்டுக்கு ரூபாய் 1 கோடி நிதியை வழங்கிய சூர்யா அவர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும். படக்குழுவினருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஜெய்பீம் போன்ற படங்கள் இன்னும் ஏராளமாக வர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியுள்ளார். நவம்பர் 2ஆம் தேதி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஆய்வு செய்து அவர்களின் கோரிக்கையும் கேட்டறிந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 2, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 2ஆம் தேதி வேலூர் மாவட்டம் மேல்முனவூரில் நடைபெற்ற அரசு விழாவில்
புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு ரூபாய் 142.16 கோடி மதிப்பீட்டில் 3510 புதிய குடியிருப்புகள் மற்றும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் முகாம்களில் குடிநீர், மின்சாரம், சாலை வசதி போன்ற அடிப்படை திட்டப்பணிகள் ஆகிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தற்போதைய நிலை மற்றும் மேம்படுத்தப்பட்டு உள்ள நிலை குறித்த விளக்கங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். பின்னர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதைத் தொடர்ந்து அங்குள்ள இலங்கை தமிழர் குடும்பத்தினரிடம் விவரங்களை கேட்டறிந்து குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒரு அடையாளமாகத்தான் இலங்கை தமிழர்களே என்று நான் அழைத்தேன். மற்றபடி தமிழர்கள் அனைவரும் எங்கே எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள்தான். தமிழக தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் இனத்தால், மொழியால், பண்பாட்டால், நாகரிகத்தால் ஒன்றுபட்டவர்கள். நாம் அனைவரும் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள். கடல்தான் நம்மை பிரிக்கிறது, நீங்கள் விட்ட கண்ணீர் நம்மை மீண்டும் இணைத்திருக்கிறது. என்றைக்குமே ஓர் உடன்பிறப்பாக உங்களுக்கு உறுதுணையாக நிற்பேன் என உணர்வு மேலிட உரையாற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். நவம்பர் 2ஆம் தேதி தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள மரம் மழையின் காரணமாக வேரோடு சாய்ந்து விழுந்ததில் காவலர் திருமதி கவிதா அவர்கள் உயிரிழந்தார். இந்த துயர செய்தியை கேட்டு மிகுந்த மன வருத்தம் அடைந்தேன். பணியில் இருக்கும் போது உயிரிழந்த தலைமை காவலர் திருமதி கவிதா அவர்களின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உயிரிழந்த திருமதி கவிதா அவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரண நிதி வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். மேலும் திருமதி கவிதா அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 2ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் குளத்தூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி வைத்து மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். நவம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான திரு வே துரைமாணிக்கம் மறைவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்தார். மேலும் சென்னை பாலன் இல்லத்தில் மறைந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவருமான திரு துரைமாணிக்கம் அவர்களின் உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். நவம்பர் 3ஆம் தேதி பாரா ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு தமிழ்நாடு அரசு பணிக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 3, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 3ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் சர்வதேச உயரம் தாண்டுதல் போட்டியில் பதக்கங்கள் வென்ற திரு மாரியப்பன் தங்கவேலு அவர்களுக்கு தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தில் கரூர் மாவட்டம் புகழூர் காகிதபுரத்தில் உள்ள காகித ஆலையில் துணை மேலாளர் பதவிக்கான பணி நியமன ஆணையினை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 3ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள மாநில காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷனால் வழங்கப்பட்ட ISO 27001 2013 சர்வதேச தரச்சான்றினை காவல்துறை தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திர பாபு காப்பா அவர்களிடம் வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நபார்டு திட்டம், ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்ட நிதி, மாவட்ட கனிம வள நிதி மற்றும் ஆசிரியர் நலத்திட்ட நிதி ஆகியவற்றின் மூலமாக 169 கோடியே 11,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 121 அரசு பள்ளி கட்டடங்களை, நூலக கட்டடம் மற்றும் ஆசிரியர் இல்லத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 3 கற்போர் மையங்களுக்கு மாநில எழுத்தறிவு விருதுகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கோவிட் பெருந்தொற்று பணியில் ஈடுபட்ட 24,908 மருத்துவ அலுவலர்கள், 26,615 செவிலியர்கள், 6,791 சுகாதார ஆய்வாளர்கள், 8,658 கிராம சுகாதார செவிலியர்கள், 6,083 ஆய்வக தொழில்நுட்பனர்கள் மற்றும் 32,113 இதர பணியாளர்கள் என மொத்தம் 1,05,168 பணியாளர்களுக்கு 196.91 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் அடையாளமாக
13 பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகைக்கான காசோலையை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நவம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் டென்னிஸ் போட்டியில் தேசிய அளவில் மாஸ்டர் ஆஃப் டென்னிஸ் 2020 பதக்கம் பெற்றதற்காக திரு முகில் கார்த்திகேயன் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நவம்பர் 3ஆம் தேதி காவலர்கள் தங்கள் உடல் நலனை பேணி காத்திட ஏதுவாகவும் தங்களது குடும்பத்தாருடன் போதிய நேரம் செலவிடுவதற்காகவும் 2ஆம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர் வரையிலான காவலர்கள் அனைவருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 3ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார். நவம்பர் 4ஆம் தேதி இருளர் இன மக்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். நவம்பர் 4 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 4ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் வட்டம் பூஞ்சேரியில் வசிக்கும் நரிக்குறவர் மற்றும் இருளர் இனத்தைச் சேர்ந்த 282 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள், குடும்ப அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டைகள், ஜாதி சான்றிதழ்கள், நடவாரிய அட்டைகள், பயிற்சிக்கான ஆணைகள், வங்கிக் கடன் உதவிகள் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் கலைஞர் நகர மேம்பாட்டு திட்ட முன்மொழிவு ஒப்புதல், அங்கன்வாடி மற்றும் பள்ளி வகுப்பறைகள் கட்டுவதற்கான ஆணைகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மேற்கொள்வதற்கான ஆணை ஆகியவற்றை வழங்கினார். முதலமைச்சரின் சிறப்பு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் பூஞ்சேரி கிராமத்தில் வசிக்கும் நரிக்குறவர் மற்றும் இருளர் இனத்தைச் சேர்ந்த 81 நபர்களுக்கு ரூபாய் 3.52 கோடி மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டாக்கள், 6 நபர்களுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான ஆணைகள், 21 நபர்களுக்கு குடும்ப அட்டைகள், 18 நபர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டைகள், 88 நபர்களுக்கு இருளர் ஜாதி சான்றிதழ்கள், 34 நபர்களுக்கு நரிக்குறவர் சாதி சான்றிதழ்கள், 34 நபர்களுக்கு நரிக்குறவர் நலவாரிய அட்டைகள், 25 நபர்களுக்கு பழங்குடியினர் நலவாரிய அட்டைகள், சுயவேலை வாய்ப்பினை உருவாக்க செயற்கை முறை ஆபரணங்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி அளிக்க 18 நபர்களுக்கு பயிற்சி ஆணைகள், முத்ரா திட்டத்தின் கீழ் 12 நபர்களுக்கு தலா 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 12 லட்சம் கடனுதவி, சிறு தொழில் செய்வதற்கான வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் 33 நபர்களுக்கு ரூபாய் 10,000 வீதம் 3,30,000 ரூபாய் கடனுதவி, 75 லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முன்மொழிவு ஒப்புதல், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நிறுவனத்தின் மூலம் பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக அங்கன்வாடி மையம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு கூடுதலாக 2 புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான ஆணை மற்றும் பேரூராட்சி பொது நிதி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ள ஆணை என மொத்தம் 282 நபர்களுக்கு ரூபாய் 4.53 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நன்றி தெரிவித்து பேசிய பயனாளிகள் திருமதி பவானி மற்றும் திருமதி அஸ்வினி ஆகியோர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். அவர்களது அழைப்பினை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களது இல்லங்களுக்கு நேரில் சென்று குடும்பத்தினரிடம் நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நரிக்குறவர் மற்றும் இருளர் குடியிருப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து அவர்களிடம் வசதிகள் குறித்து கேட்டறிந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். மேலும் பூஞ்சேரி ஊராட்சி பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் மற்றும் இருளர் இன மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்சாரம் மற்றும் சாலை வசதிகளை முழுமையாக ஏற்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார். சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் ஒருவரையும் விடாது சுயமரியாதையையும் சமூக நீதியும் காப்பதே திராவிட இயக்கத்தின் பணி. சகோதரி அஸ்வினி அவர்களுக்கு மறுக்கப்பட்டது உணவல்ல, மரியாதை. அதை மீட்டு தர ஆட்சி பொறுப்பு என்பது பெரும் வாய்ப்பு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். நவம்பர் 6ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதை பற்றியும் மேலும் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 6 2021 காவலர்கள் அனைவருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு அறிவித்து அதற்கான அரசாணை வெளியிட்டதற்காக டிஜிபி சைலேந்திர பாபு, காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் மற்றும் காவலர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நவம்பர் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு எடுக்கப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும், நவம்பர் 9ஆம் தேதியன்று வங்கக்கடலில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தாக்கத்தை எதிர்கொள்ளவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், ஒரு நாள் காலத்தில் எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கை போல் பருவமழை காலங்களிலும்
செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குரல் வழி செயலியில் இணைந்தார். மக்களின் குரலுக்கு இந்த அரசு எப்போதும் செவிசாய்க்கும் என பதிவிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணையில் உள்ள பேபி அணைக்கு கீழே உள்ள 15 மரங்களை வெட்டுவதற்கு கேரள வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதற்கு நன்றி தெரிவித்து மாண்புமிகு கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 6ஆம் தேதி கடிதம் எழுதினார். மேலும் இம்முடிவு இரு மாநில மக்களுக்கும் நீண்ட கால பயன் அளிப்பதாகவும் நல்லுறவு மேம்படும் வகையில் அமையும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை நவம்பர் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே. சுப்பராயன், கொங்கு வேளாளர் அறக்கட்டளை தலைவர் திரு பெஸ்ட் எஸ். ராமசாமி, செயலாளர் திரு எஸ். கோவிந்தப்பன், பொருளாளர் திரு எம். கந்தசாமி, துணைத் தலைவர்கள் திரு பி. முருகசாமி, திரு ஆர். குப்புசாமி, இணைச் செயலாளர் திரு என். துரைசாமி ஆகியோர் சந்தித்து சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பெயரில் மகளிர் கல்லூரி அமைத்திட உதவியதற்காக நன்றி தெரிவித்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை நவம்பர் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சங்கமித்ரா அறக்கட்டளை சார்பில் திருமதி ஜிசா ரமேஷ், திருமதி கிரேஸ், திருமதி அன்னபூரணி, திருமதி வனிதா, திரு சதீஷ் ஆகியோர் சந்தித்து சிறப்பு குழந்தைகள் நீச்சல் குளத்தில் பயிற்சி பெற அனுமதி அளித்ததாக நன்றி தெரிவித்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை நவம்பர் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் லட்சத்தீவு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முகமது பைசல் அவர்கள் சந்தித்து தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் ஆயிஷா சுல்தானா அவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொண்டதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார். நவம்பர் 7ஆம் தேதி மழைநீர் தேங்கிய இடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 7ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 7, 2021 சென்னையில் ஒரே இரவில் 20 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது. மழைநீர் தேங்கிய இடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை உடனே நிறைவேற்றிடுக என்று திமுக நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு மற்றும் மருந்துகள் வழங்க வேண்டும், பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தல், தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்றுதல் போன்ற நிவாரணப் பணிகளில் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை பாடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள குடியிருப்பு பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய நீரை வெளியேற்ற தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்னை நகரில் மீட்பு பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் மீட்புப் படையினைச் சேர்ந்தவர்களும் காவல்துறை, தீயணைப்புத்துறை சேர்ந்த அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இந்த முழுவீச்சில் அவர்களும் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பில் அனைத்து அலுவலர்களும் இரவு பகல் பாராது இந்த பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனமழையினை தொடர்ந்து மதுரை, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் 4 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. சென்னையில் 160 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. இதுவரை 44 மையங்கள் துவக்கப்பட்டு அந்த முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகளுக்கு அடுத்த 2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்பக்கூடியவர்கள் தங்கள் பயணத்தை இன்னும் 2-3 நாள் தள்ளி வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களெல்லாம் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் அரசின் உதவி தேவைப்படும் நேரங்களில் அவர்களுக்கு உதவுவதற்காக மாநில கட்டுப்பாட்டறை கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை 1070 என்ற தொலைபேசி எண்ணில் எப்பொழுதும் இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்கம்பங்கள், குழிகள் போன்றவற்றை மிக விரைவாக சரி செய்ய மின்துறைக்கும் அதேபோல் உள்ளாட்சித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். எனினும் நான் பொதுமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள முடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில்
நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய திரையுலகின் மிகச்சிறந்த நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான அன்பு நண்பர் கலைஞானி கமல்ஹாசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நலமுடன் நற்பணிகளை தொடர்ந்திட வாழ்த்துகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் என்று முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.